ஜென்சி கிட்ஸ்களுக்கு அரசியல் புரிதல் பெருமளவுக்கு இல்ல அப்படின்னு எல்லா இடத்துலயும் எல்லாரும் பேசுறாங்க. அரசியல் படுத்தாம விட்டது யாரோட தப்புன்னு கேட்கிறேன். ஒரு ஒரு குழந்தை வளருது அப்படின்னா, அதுக்கு தாயோ, தந்தையோ இல்ல மூத்தவர்களோ யாரோ தான் அரசியலோ எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கணும். அந்த மாரி எங்களுடைய தலைமுறைக்கு அரசியல் புரிதல் இல்லன்னு சொல்றீங்க. அப்ப அது சொல்லிக் குடுக்காம விட்டது யாரோட குறைபாடு? அருமையான கேள்வி. இந்திரகுமார். பாலிடிக்ஸ் அப்படியே தான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் 1967 எந்த திசைவெளியில் தீர்மானிக்கப்பட்டதோ அந்த திசைவெளியிலிருந்து அதற்கு பிறகு அமைந்த எந்த கவர்மெண்ட்டுமே மாற முடியாது. இருமொழி கொள்கையோ அல்லது சுயமரியாதை திருமணத்தையோ இந்த தமிழ்நாட்டினுடைய பெயரையோ அல்லது இந்த தமிழ்நாடு எப்படி இயங்கும் என்ற அந்த மரபு முறைமையோ 67 அமைந்த அந்த மரபு முறைமையை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்றது. அப்போ இந்த அரசியல் என்பது இந்த களத்தில் தான் இருக்கிறது. இந்த அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அப்படின்றது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா 2-3 இடங்கள்ல இதனுடைய இது எதன் காரணமாக இது நடந்திருக்கலாம் அப்படின்றதுல ஒண்ணு கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்கள்லயும் இருந்த ஆக்டிவான அந்த ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது பெரிய மிஸ்ஸிங். அது நிறுத்தப்பட்டதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கும் ஒரு காரணம் இல்ல அந்த மாணவர் அமைப்புகளின் அரசியலின் மூலமா தானே திமுக திராவிட இயக்கங்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றது. அப்ப அவங்களே அதை நிறுத்துறாங்க அப்படிங்கும் போது நீங்க சொல்ற சிக்கல்கள் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அதுதானே திராவிட இயக்கங்களுக்கே பெரிய பின்னடைவா போயிருச்சு. அது செய்யப்பட்டிருக்க வேண்டும். மாணவர் அரசியல் படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏன் திராவிட கட்சிகள் திமுக அதுல இருந்து தடமாறுச்சு? ஒண்ணும் இல்ல. இப்ப அரசு நிகழ்ச்சிகள்னாலே பெரும்பாலான நிகழ்ச்சிகள் அவங்களுடைய சாதனைகளை முன்னிறுத்தக்கூடிய மக்கள் பயன்பெற்ற நிகழ்ச்சிகள்ல கூட திரை நட்சத்திரங்கள் தான் முதல் இடத்துல உட்காரக்கூடிய தன்மையை பார்த்தோம். பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சிறப்பு விருந்தினர்களா அமர்ந்து அவங்க அதை ரீல்ஸா எடுத்து போட்டு அதை கொண்டாடக்கூடிய மனநிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலை திராவிட கட்சிகள் பார்த்து அதுல இருந்து ஒரு மாற்றத்தை விளைவிக்காம அதை பார்த்து அமைதியா இருக்கும்போது அந்த பாதிப்பு உங்களுக்கு தானே வரும். அப்ப நீங்க ஏன் அதை செய்யாம விட்டீங்க? இல்ல, நம்பர் ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ நேரடியாக அவர்களே அரசியல் உரையாடல் நடத்துவதற்கான கல்லூரிகள்ல இல்லாமல் போனதை தவிர, அதனால மாணவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள், ஒதுக்கப்பட்டு விட்டார்களா என்றால் இல்லை. அந்த மாணவர்களுக்கு தான் திட்டங்கள் நடத்தப்பட்டது. இப்போ உதாரணத்திற்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் கடந்த ஆட்சி காலத்துல நடந்த போதும் கூட மிஷ்கின் பேசியிருக்கிறாரு, தியாகராஜன் குமார் ராஜா பேசியிருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் பேசியிருக்கிறாரு. ஆமா, ஆனா அவங்க என்ன பேசினாங்க? சிவகார்த்திகேயன் என்ன பேசினாரு? என்னைய பார்த்து எல்லாரும் நடிகன் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் எம்பிஏ பட்டதாரி. நான் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். இந்த சினிமா இல்லைன்னாலும் நாளைக்கு இந்த படிப்பு எனக்கு சோறு போடும்னு அவர் சொல்றாரு. அதே போல தியாகராஜன் குமார் ராஜா வர்றாரு. தியாகராஜன் ஒரே கேள்வி. இது இப்ப பேசினான்னு சொன்னீங்களா? நான் முடிச்சிறேன். சரி, பேசு. தியாகராஜன் குமார் ராஜா வர்றாரு. தியாகராஜன் குமார் ராஜா என்ன சொல்றாரு? இந்த நாட்டுல ஏகலைவன் வித்தை இருக்க சாத்திரங்கள் அனுமதிக்கவில்லைன்னு கலைஞர் சொன்ன வசனத்தை அந்த அரசியல் வீரியத்தோடு இல்லாவிட்டாலும் கூட இங்க கட்டை விரலை காணிக்கையாக வைக்க வேண்டியதில்லை, இன்றைக்கு இல்லை அப்படின்ற அந்த தீவிரமான அரசியல் உணர்ச்சியை தான் அவர் கடத்துறாரு. இன்றைக்கு திரைப்பிரபலங்கள் அந்த அரசியல் வேலைகளை செய்யாமல் இருக்கிறார்களா? என்ன நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு மேடையில அவங்க செய்யலையே தவிர திரைப்பிரபலங்கள் இன்றைக்கும் கூட ஒயிட் ஷர்ட் பீச் பேண்ட் போட்டு அவங்களுடைய அரசியலை அவங்க சமூக வலைதளங்கள்ல மார்க்கெட் வேல்யூக்காக அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு நான் சொல்றது சினிமா மார்க்கெட் வேல்யூ மட்டும் இல்ல, அவங்களுடைய விற்பனை பொருட்களுடைய மார்க்கெட் வேல்யூ சேர்த்து. இல்ல, இதுதான் இங்க பிரச்சனை. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நீங்க இப்படி என்னை முடிக்க விட்டாதான் ஒரு உங்களை சுருக்கலாம் இல்ல, நீங்க உரையாட தயாரா இல்ல. சுருக்கலாம் இல்ல, நீங்க உரையாட தயாரா இல்ல. நீங்க பிரச்சாரத்தை செஞ்சுட்டு ஓடின்னு நினைக்கிறீங்க. பிரச்சாரத்தை செஞ்சுட்டு ஓடுறதுக்கு பேர் விவாதம் கிடையாது. நீங்க உரையாடுறது விவாதம் கிடையாது. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வரணும்னா இருங்க விவேக் அவர் முடிச்சிட்டு இருக்கணும். நீங்க பிரச்சாரம் மட்டுமே பண்ணிட்டு ஓடி போறது உரையாடலும் விவாதத்துக்கான கிளம்பே கிடையவே கிடையாது. இல்ல நீங்க உங்க மனநிலையே தப்பா இருக்கீங்க. you must be ready to take questions. சுருக்கமா இந்திரகுமார். இன்றைக்கும் பேசுறாங்க. ஆனா இந்த தத்துவங்களையோ இந்த கருத்துகளையோ இது மாதிரியான ஆழமான புரிதலை ஏற்படுத்துகின்ற உரையாடலையோ இன்னைக்கு எடுக்கிறாங்களா? அப்போ இது வேற. யார் முன்னிறுத்தப்படுகிறார்கள், என்ன பேசப்படுகிறதுன்றது. மாணவர்களை அரசியல் மயப்படுத்துறதுல இன்றைக்கும் கூட ரொம்ப தீவிரமாக கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் மாணவர் அரசியலை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கும் முதலமைச்சரை பார்த்து SFI கோரிக்கை வைத்திருக்கிறது. நான் உண்மையிலே வரவேற்கிறேன். இன்றைக்கு இல்ல, இது கடந்த காலத்திலையுமே சிபிஐ சிபிஎம் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாணவர் இயக்க அரசியலை கல்லூரிகள் அனுமதிக்கணும்ன்ற கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சிருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திராவிடர் கழகமா இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும், அவங்களும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் மாதிரியான அமைப்புகளின் மூலமாக முயற்சி செய்தார்கள். அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அது நிச்சயமாக செய்ய வேண்டும். அதை தவிர்க்க கூடாது. ஆனா எங்க இடர்பாடு வருது அப்படின்னா, தீவிரமான அரசியல் உணர்ச்சியை கடத்துவது அப்படின்னு வரும் பொழுது, இப்போ அந்த சைடு இருந்து பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஜென்சின்ற பேர்ல ஏற்கனவே பேசுனது எதனா பேசுறீங்க அப்படின்றாரு. ஏன் முதலமைச்சரே என்ன பேசுறாரு? ஏற்கனவே ஜெயலலிதா பேசுனதே தானே அவரும் பேசுறாரு. ஏற்கனவே மோடி பேசுனதே தானே அவரும் பேசுறாரு. அப்ப மோடி பேசின மாதிரி இப்ப சார் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் வந்து நேருவை குறை சொன்னார்கள். இவர்களை குறை சொல்லக்கூடாது. அப்ப மோடி நேருவை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்னு மீண்டும் மீண்டும் மோடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்ல. அப்போ அதை நீங்க ஏற்பளிக்கிறீங்க. அதை நீங்க லெஜிட்டிமைஸ் பண்றீங்க. அதன் மூலமாக நீங்க கடந்த காலத்திலேயே மாணவர்களுடைய மனநிலையை தங்க வைக்க பாக்குறீங்க. அப்ப எதிர்கால அரசியல் பத்தி பேசணும்ல. அதை பற்றி பேசும்போது ஆள 12 ஆண்டுகள் ஆட்சி சரி 60 ஆண்டு காங்கிரஸ் குறை சொல்றீங்க. சரி 23 நாள் தாவேக்காவை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு தார்மீக தகுதி உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. ரைட் முடியும் பேசுறது என்ன? ஜென்சியினுடைய மனநிலை என்ன? அவர்களுடைய அரசியல் உத்வேகம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒண்ணு ஒத்துக்கிறேன். ரொம்ப பெரிய ஆஸ்பிரேஷன் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆஸ்பிரேஷன் ஒரு மேக்சிமலிஸ்டா இருக்குது. ஆனா அந்த மேக்சிமலிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் என்பது அதை இந்த அரசு பூர்த்தி செய்வது என்பதோடு பொருந்துகிறதா? இரண்டாவது, இன்றைக்கு வந்து இந்த மேக்சிமலிஸ்ட் ஒப்பீனியனோட ஒரு அரசு மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த மேக்சிமலிஸ்ட் எண்ணங்களை இந்த அரசு பிரதிபலிக்கிறதா என்றால் பேச்சில் மட்டும் பேசுகிறாரே தவிர செயல்பாட்டில் அந்த மேக்சிமலிஸ்ட் இல்ல. இது என்னன்னா மேக்சிமலிஸ்ட் மினிமலிஸ்ட் அப்படின்ற பேசுறதா இருக்கட்டும் இல்ல இதா இருக்கட்டும், நீங்க இந்த அரசியலே வந்து தமிழ்நாட்டு அரசியல் நீங்க வந்து மாற்றம் அல்லது வந்து நாங்க எடுத்து வைத்த இளைஞர்கள் தங்களுடைய உணர்ச்சியை கட்டமைத்து ஒரு அரசியலை வந்து கொண்டு வர்றாங்க இல்லையா, அந்த அரசியலே இங்க மேக்சிமலிஸ்ட் நீங்க என்ன வெகுஜனமயப்படுத்தல் இல்லையா, வெகுஜன பிரதிநிதித்துவப்படுத்தல் அரசியலுக்கு கீழாகத்தான் நீங்க இத்தனை ஆண்டுகளமா அரசியல் நடந்திருக்கு. நீங்க அதையே முற்றிலுமா நிராகரித்துட்டு ஒரு குழப்பமான வாதத்தை வந்து வைக்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை உட்கார வைத்து பக்கத்துல ஒரு பையன் வந்து உதயநிதி ஸ்டாலினை உட்கார வைத்து அவருடைய சினிமா சகாக்கள் வந்து மேடையில் பேசினால் அது அரசியல் மயப்படுத்தப்பட்டதுக்கு உட்பட்டது. அவர்கள் அந்த அரசியலுக்குள் உள்ளே வர விரும்பாத திரைப்பிரபலங்களோ அல்லது சமூக வலைதள பிரபலங்களோ வேற யாரோ வந்து தங்களுடைய அரசியல் உணர்ச்சியை வந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு காட்டினா அது அரசியல் மயமற்றது. இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, இதுதான் அங்க வந்து விளையாட்டு. இது என்னன்னா, எங்களை ஆதரித்தால் நீ அரசியல் மயப்படுத்தப்பட்டவன், எங்களை ஆதரிக்கவில்லை உனக்கு நீ அரசியல் மயப்படுத்தப்படாதவன், எங்களை ஆதரித்தால் நீ அறிவாளி, எங்களை ஆதரிக்கவில்லை என்றால் நீ தற்கூலி, என்னை ஆதரித்தால் நீ பெரியார் பேரன், என்னை ஆதரிக்கவில்லை என்றால் நீ சங்கி. இந்த நாம் விசஸ் அதர்ஸ்ங்கிறதுல இதுதான் பாசிச மனநிலை. நீங்கள் என்னை ஆதரிக்கவில்லை என்றால் ஒருத்தனுக்கு வந்து அதற்கான இடமே கிடையாதுன்னு பேசுறதுக்குல அது பாசிச மனநிலையுடைய அது பாசிச மனநிலை. நீங்க படிங்க, அதுதான் பாசிச மனநிலை. என்னை ஆதரிக்காத ஒருவனை வந்து அவன் முட்டாள், நான் ஒண்ணு மறக்கல, வாங்க வாதிப்போம், என்ன எல்லாம் படிச்சவனோ என்னை ஆதரிக்காத ஒருவன் அறிவற்றவன் சொல்றது மோசமான பாசிச மனநிலை. அது வந்து நான் கவனித்த வரையும் இப்ப விஜயுடைய ஆட்சி, விஜய் கட்சியை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் வலதுசாரிகள். அவர்கள் இதை கொண்டாடுறாங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுதான் அரசியல். ஐயா நீங்க ரொம்ப நேரம் பேசுங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயா அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எப்படியாவது அண்ணா பெரியார் இந்த திராவிடம் சமூக நீதி இடஒதுக்கீடு இது அழிந்து விடாதா அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து இந்த மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்க விஜயை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, திராவிட சகாப்தம் முடியுது, 2 திமுகவும் அழியணும் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் துடித்து கொண்டிருந்தவர்கள். தாவேக்காக்கு ஆதரவா பேசுறதுல கணிசமானவர்கள் வலதுசாரிகள். அவங்க இதுக்கு முன்னாடி பாஜகவை ஆதரிச்சு பேசியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஓப்பன் மைண்டடா விட்டுறேன், நான் பேர் சொல்ல விரும்பல. பாஜகவை நேற்று வரை ஆதரித்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறாங்க. காரணம், அவங்க விஜய் மீது உள்ள பாசம் கிடையாது. திராவிடம் அழியுது, பெரியார் அழியுது, இந்த பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவருக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்த இந்த அமைப்பு சரியுதுங்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் 67, இதை மட்டும் நான் விளக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டுக்கு கூட்டம் வந்தது, இளைஞர்கள் திரண்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் 67 நடந்த மாற்றம் தான் இது என்று சொல்வதும் சரியான ஒப்பீடு கிடையாது. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு கூடின அதே இளைஞர்கள் ஏன் நீட்டுக்கு எதிராக கூடல? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இளைஞர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது நீட்டும் படிப்பும். ஆனா அதுக்கு இளைஞர்கள் கூடல, ஜல்லிக்கட்டுக்காக கூடினாங்க. நான் அதுக்காண்டி ஜல்லிக்கட்டை வந்து இவங்க கூடினதை தவறுன்னு சொல்லல. அது வந்து பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வுல ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் கூடவே இல்ல. பெரியாரிய சிந்தனையில ஜல்லிக்கட்டு பார்வையே வேற. ஜல்லிக்கட்டு வந்து மாநில உரிமை கிடையாதா? அதான் சொல்ல வரேன். ஜல்லிக்கட்டுங்கிற கான்செப்ட் வந்து அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்தது. முழுமையா பாஜக இங்க ஆக்குவிக்குது. டெல்லி தமிழ்நாட்டு தலைமை இது பண்ணுது. ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அப்பதான் அந்த நாட்டாம கவுண்டர் அந்த ஜோக்கெல்லாம் வந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பல. இப்ப என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம்லாம் வந்தது. அப்ப இளைஞர்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பறி போகுது.
ஜல்லிக்கட்டு தமிழர்களின் அடையாளம், எங்களுடைய பண்பாடு அப்படிங்கிற அளவுல வந்தாங்க. அது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு முற்போக்கோ ஐடியாலஜிக்கலோ கருத்தியலோ கிடையாது. ஜல்லிக்கட்டுக்காக வந்ததுல எந்த கருத்தியலும் கிடையாது. ஆனா வந்ததுல ஒரு ஒரு சோசியல் காசு இருக்கு, ஒரு சமூக உணர்வு இருக்கு. ஏதோ ஒன்னு என் மொழிய, என் மதத்தை, என் இனத்தை அழிக்க பாக்குறாங்கிற ஏதோ ஒரு கூட்டம் அப்படியே வந்துருச்சு. அவங்கள ரொம்ப பகுத்தறிந்து பார்க்கல, ஆனா அந்த உணர்வுக்கு நம்ம வரவேற்பு தருவோம். அந்த உணர்வு அதை நீங்க வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டாவும் ஒரு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான புரட்சி, ஜார்மன்னரை வீழ்த்திட்டு போல்ஷிவிக் ஆட்சிக்கான வீழ்ச்சிங்கிற மாதிரி அதை இதை சமப்படுத்தக்கூடாது. இன்னொன்னு இந்த 67 அரசியலை சொல்றாங்களா, 67 நடந்தது இப்ப நடந்தது தயவு செய்து ஒற்றுப்படுத்தாதீங்க. 67 நிகழ்ந்தது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் டிரான்ஸ்பர். தேசியமா மாநில உணர்வாங்கிறப்ப மாநில உணர்வுங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது தமிழ்நாட்டுல 67ல. அது வரையும் காங்கிரஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரஜா சோசியலிஸ்ட், ஜனசங்கம் ஃபுல்லா ஒண்ணு மதவாதம், தேசியவாதம், இந்தியம், தேசபக்தி. மாநில உணர்வுன்னு பேசினாலே பிரிவினவாதி. பெரியார் பிரிவினைவாதி, அண்ணா பிரிவினைவாதி, இவங்க எல்லாம் தனிநாடு கேட்கிறவங்க அழிஞ்சு போகணும். இப்படிதான் காங்கிரஸும் சொன்னாங்க, பல எல்லா தேசிய சிந்தனை கொண்டவர்களும் கொண்டாங்க. அதை உடைச்சிட்டு ஆமாண்டா எங்க மாநிலத்தின் பேர்லயே தமிழ்நாடுன்னு இருக்கும்டா அப்படின்னு. மாநிலம் தானே, தமிழ்நாடு தான். சிலப்பதிகாரத்துல இருந்து இருக்கு வரலாறு. ஓ இந்தியா 50 வருஷம், தமிழ்நாடு 5000 வருஷம். இப்படி எல்லாம் அண்ணா சட்டசபையில பேசினாரு. இன்னைக்கு இப்படி பேசினா பாஜக பிரிவினவாதிங்க. இதெல்லாம் சட்டசபையில பேசின அண்ணா. அன்னைக்கு அமைந்த அமைச்சரவையில இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்தினாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, அமைச்சர்கள் 10 பத்திரிகை சொந்தமா நடத்துனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படியா? அதை இதை நீங்க ஒப்பிடக்கூடாது. அன்னைக்கு நடந்தது கருத்தியல் ரீதியா மாற்றத்தை மாத்தினாங்க. நீங்க அதனால 19 எல்லாரும் பதிவு செய்யறாங்க. 67 நடந்த மாதிரி இளைஞர்கள் அது நடத்தின மாற்றம் ஆரோக்கியமானது. இது அப்படி கிடையாது. ஏன்னா ஐடியாலஜி வேற, சென்டிமெண்ட் வேற, எமோஷன் வேற, ஒரு ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகிறது வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அரசியல் மயப்படுத்துறதுக்கு நீங்க தவறிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோம், அதுல தப்பே கிடையாது. ஆனா அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்ல. புதுசா ஒரு பாட்டு வருது, வைப் ஆகுதுன்னா அதை வச்சு உடனே நம்ம ரீல்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன அப்படிங்கறத ஒரு தேடல் இருந்தா தானே அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த தேடல் உங்ககிட்ட இருந்து வரணும். இட் இஸ் மியூச்சுவல் இல்லையா? அப்ப வெறும் இந்த சைடை மட்டும் குற்றம் சொல்லாம நம்ம எந்த அளவுக்கு அதை தேடி போறோம் அப்படிங்கறதுலயும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி அதை தேடுறதுக்கான முயற்சியிலும் இறங்கணுங்கிறத ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கேன்.